பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலயில் பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்து போராடுறோம். இந்த கேந்திர வித்தியாலயா, நவோதயா, இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது, இங்கே இருந்தால் உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது, மின்சாரம் கொடுக்கப்படுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும். இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க. மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறார்? மத்திய அரசே எங்கள் உதவியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம். கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாதத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும்போது, நீ இந்த நாட்டில் பூர்வீகுடி மக்கள், இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள், இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குழுதுங்கி செக்கிழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு ரத்தம் சிந்தி போராடி மாண்ட மறவர்களின் கூட்டம் நாங்கள். இந்த நாட்டின் இறையாண்மை, சட்டத்திட்டம், தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசிய கூட்டம். எங்களுடைய உணர்வுக்கு, எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காமல் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசரா இந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல, உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் விடுமுறை விடாமல் இருப்பீங்களா? வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீங்களா? அங்கேயே நவோதயா இருக்கும்ல, கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல, அப்போ நடத்துவீங்களா? அப்போ எவ்வளவு புறந்தல்றீங்க, நீங்கள் எவ்வளவு நிராகரிக்கிறீங்க? இந்த உரிமையை கூட பெற்றுத்தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு? இப்போ நான் இருந்தால், முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் நடத்திடுவீங்களா? துண்டிச்சு விட்டுருவேன். மின்சாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீர் உதவி ஒன்றும் கிடையாது, தூக்கி போயிட்டே இருக்குன்றுவேன். நிலம் என்னது, காசு என்னது, மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்குற காசு, கட்டடம் என் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அப்போ என் மொழியை படிக்கவும் வாய்ப்பு இல்லை, என் கலைய கலாச்சாரம் பண்பாட்டை போற்றவும் வாய்ப்பு இல்லைன்னா